வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஈஸியான பிரகிருதி பாவா சந்தியோட குவிக் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். பிரகிருதினா நமக்கு தெரியும், இருக்கிறத சேமாக எழுதணும், அவ்வளோதான். ஸோ பிரகிருதி பாவாவில் ஈட், அதாவது ஈ, ஊ, ஏ இந்த லெட்டர்ஸ் கூட த்விவச்சனம் நமக்கு ராமஹா, ராமவ், ராமாஹா, அதில் ராமாவும் இருக்குல்ல. ஸோ அந்த த்விவச்சனம் வந்துச்சுன்னா நம்ம பிரகிருதி பாவா போடணும். வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஹரி ஏத்தவ், இதை ஸ்பிட் பண்ணும்போது ஹர் ப்ளஸ் இ ப்ளஸ் ஏத்தவ். ஸோ இ ப்ளஸ் ஏத்தவ் த்விவச்சனம் வந்திருக்கு. ஸோ ஹரி ப்ளஸ் ஏத்தவ் ஹரி ஏத்தவ். இது மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். விஷ்ணு இமௌ. ஸோ இங்கேயும் ஊ ப்ளஸ் இமௌ த்விவச்சனம் வந்திருக்கு. ஸோ விஷ்ணு இமௌ. கங்கே அமு, இங்கேயும் ஏ ப்ளஸ் அமு த்விவச்சனம் வந்திருக்கு. ஸோ கங்கே அமு. நெக்ஸ்ட் என்ன ரூல்னா, ஓ கூட பகுவச்சனம் வந்து, அதாவது ராமஹ, ராமவ், ராமாஹா இருக்குல்ல, அந்த பகுவச்சனம் வரும்போது தான் நம்ம பிரகிருதி பாவாவாக சேஞ்ச் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? அஹோ ஈஷாஹா. இங்கே பாருங்கள், ஸ்ப்ளிட் பண்ணும்போது அஹ் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஈஷாஹா. ஸோ ஓ கூட ஈஷாஹாங்கிற பகுவச்சனம் வந்திருக்கு. ஸோ அஹோ ஈஷாஹா. நெக்ஸ்ட் இதை மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய ட்ரிக்கி டிப்ஸுக்கு ஸ்டே டியூன்ட் வித் SJ ஆயுர்வேதா. பாய்.